கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms 118 verse 5. When hard pressed, I cried to the Lord. He brought me into a spacious place. சங்கீதம் 118 அதிகாரம் 5 வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். Our God is a God who brings us out of bondages, out of fear, out of limitations. நம் தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, பயத்திலிருந்து, எல்லைகளிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவன் தந்த நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம் அல்லவா? நெருக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுறீங்களா? ஒருவேளை மனிதர்களால் வருகின்ற நெருக்கமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பலவீனத்தால் ஏற்பட்ட ஒரு நெருக்கமாக இருக்கலாம், அல்லது சில பண தேவைகள், ஏதோ ஒரு தேவை உங்களை ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய சில பாவத்தினாலோ சாபத்தினாலோ நெருக்கப்படுகிறீங்களா? இந்த வேளையில அது எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த நெருக்கத்தின் பாதையை மாற்றி கர்த்தர் உங்களை விசாலத்திலே வைக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலே பார்க்கிறோம், யோனாவின் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியம் ஒன்று, ஆனால் யோனா சென்ற இடம் ஒன்று. அதனாலே தேவன் சில காரியத்தை அவர் வாழ்க்கையிலே அனுமதித்தார். அவர் மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் இருக்கிறார். அவர் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோனாவின் அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த நெருக்கமான சிச்சுவேஷன்ல இருந்து தேவன் அவரை வெளியே கொண்டு வந்து அந்த மீன் வயிற்றிலிருந்து அவரை விடுதலாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஒருவேளை சில காரியங்கள் நம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் நடக்கும் பொழுது சில நெருக்கத்துக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அவர் மனதிறக்கிகள் அவர் தேவனாய் இறங்கி வந்து நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மளை விசாலத்திலே வைக்க வல்லவராய் இருக்கிறார். Even when you feel you're trapped by your own mistake, when you cry out to God, He will bring you out and set you free. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகள் அப்பா அது யார் யாரெல்லாம் கர்த்தாவே ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே உடைந்து போன உள்ளத்தோட அப்பா இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவே, அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுறபடியால் கர்த்தாவே, அப்பா நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா. அப்பா இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே அவங்களை விசாலமான இடத்துல வைத்து அப்பா அவங்களை விடுதலாக்கிற தேவனை அப்பா இந்த வேலையில கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீங்க ஒரு மாற்றத்தை தாங்கி ஏசப்பா, நீர் விடுவிக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கண்ணீரை துடைங்கப்பா ஆண்டவரே, பாதைகள்லாம் நெய்யாய் பொழியும்படி கிருபத்தாங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்டபடியால் ஆமேன். God bless you.